பின்ன தனிதோ தனிதோ தனி
என்ன காளியம்மா ஒரு வாயு வகுமாங்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அடக்கொடக்கமா நடக்கண்டா ஆமாம்மா என்ன காளியம்மா அப்படி எதுதான் பாடுறேம்மா என்னடா பாட்டு பாடுற மானப்படி நெல் எடுத்து மானப்படி நெல் எடுத்து மாரியம்மா பொங்கலிட்டு மாரியம்மா என் தாயாரு என் மாமனாரு சாக வேணும் அவங்க பையனுக்கு தான் உன்னை வாக்கப்பட்டு போய்க்கிறேன் அப்பேற்பட்ட நம்மளுக்கு கூட்டு கொண்டு போன மாமனார் ஏன்டா சாகணும் எப்ப அவன் வீட்டுல இருந்து ஆகிறது இல்லையாப்பா திருமணம் சூட்டு அனுக்க கூடாதுன்றேன் கூடாது சூட்டு அனுக்கிறது ஒரு நாய் கட்டி வச்சிருக்கிறது ஒன்றுடாமா எப்பா யாரும் வீட்டான வரத்துக்கல்லையாப்பா வர்றா இந்த கிழவன் ஆமா காட்டு மேல உட்காந்து நம்ம ஒரு பொருள் பாக்குறேன் ஆமாப்பா அதனால மாமனார் செத்து போயிட்டா வந்து போனா போதும் உடனே என் கூட்டுக்கான போன் பண்ணிடுறது அவன் வந்தான் அவன் வந்தான் கூட்டாண்டா அவன் வந்தான் இவன் வந்தான் அதனால ஒரு அவன் சாதனையப்பா இப்ப நான் நீ ஜாலியா ஆமாப்பா எப்பா அது மட்டும் கிடையாது என்ன பெத்த எப்பாடா எப்பா அம்மா சக்காலத்துக்கு 7-8 பக்கறாங்க எப்பா பொம்பளைங்க எல்லாம் 7-8 புள்ளிங்க பக்கறாங்களே ஐயோ புடி பக்கறாங்களா சக்காலத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல உள்ள கபடி ஆடுதுடா சும்மா சாரியம்மா கண்ணே எப்பா சாரியம்மா எப்பா ஏய் கப் யார் அப்போ
எங்க கை போது அப்படி கழுத ஒட்டுக்குள்ளனா அட கொடுக்குமாக்கணும். ஆமா எப்பா ஆமாடா எப்பா கண்ணே கலிமா முட்டா பாடி நெல்லெடுத்தியா முத்தாளம்மா பொங்கலிட்டியா முத்தாளம்மா என தாயாரு என மூத்தானாரோ சாக சடுத்த முடி அப்படி சொல்லு எப்பா காசு பொண்ணு பபுளே டிவி வச்சு சடுத்த முடினா உட்கார்ந்துற சடுத்த முடா உங்களுக்கு முன்னாடி எடுத்து மேல போடு அப்படி சொல்லு எப்பா யாருக்கு செட் வர கடவுள் இப்படி கழுதா கழுதா அடக்கு போறது முடியாது ரத்தம் வேறு கை தூக்க போடி இழுத்து காட்டுனா எப்பா நல்லா இரு கட்டிட்டியா அப்படியே தலைக்கு சேர்த்து கட்டிட்டு போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுறது தலைக்கு போட்டு சரியா போயிட்டு அப்படியே போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி பிளாஸ்டிக் கவர் விட்டு விட்டுடா பிளாஸ்டிக் கவர் விட்டு விட்டு என்ன காரியமா எப்பா அப்பேற்பட்ட மூத்தார் ஏமா சாகணும் எப்பா ஏண்டா என் கூட்டுக்காரன் எப்பா அடடா போனா 6 மாசம் என்னடா வேலை எப்பா டிரைவர் எப்பா டிரைவர் லாரி டிரைவர் ஏய் பபுனே தாய் இவனை வச்சுக்க அவனை வச்சுக்கா 60க்கு 60 ஆகி குறுக்க ஒரு 20 ஆகியா சாகர காலத்துல ஓடு வந்து மாட்டினா போய் போட்டு கடிச்சு எப்பா என்ன காரியமா அதனால எப்பா ஆமாடா எப்பா மூத்தாரு சாகணும் எப்பா ஏண்டா மூத்தார் சாகணும் அப்பா என் கூட்டிக்காரன் போனா 6 மாசம் எப்பா லாரிக்கு போயிடுறாரு லாரிக்கு போயிடுறாரு ஆமாம்மா வந்தா வீட்டுல 6 மாசம் அடடா அதனால போயிடுறான் பாரு 6 மாசம் ஆம்படியா போயிடுறாரு அவன் போன உடனே என் மூத்தாரு வந்துடுறான் நீ மூட்டாண்டு வராரு ஆமா இவரு சின்ன ஏதோ ஏக்கசாக்கமா ஆமா ஆனா இவனு செத்து போயிட்டு அந்த இடத்துல கிடையாது ஆமா எப்பா மட்டும் தானே அம்மா எப்பா அம்மா அரபடி நெல்லெடுத்தேன் அங்கமா பொங்கலிட்டேன் என்ன பாட்டு பண்ண அரபடி நெல்லெடுத்தியா அங்காளம்மா பொங்கலிட்டியா அங்காளம்மா என தாயாரு என்னை ஆம்பல் யானோ சாக வேணும் அப்படியே தாலி அறுத்துருப்ப கலந்த பூ போட்டுல அது அப்படியே எடுத்து போயிட்டு அந்த தாலி அறுத்துருவடா முண்டிச்சு கணக்குனா பாரு ஏன் மார்த்த இதுல இருக்கிறது பேச மாட்டேன் அதே தான் இது அதே தான் அதே தான் அப்படியா யா சாக சொல்றேன் அப்படியா தந்தனா பூ போட்டுலாம் சொந்தம் அப்பேற்பட்ட தாலி கட்டண அப்படியா யா சாக சொல்றேன் ஏம்மா வரான் பாரு லாரிக்கு லாரி போறாயிருமா லாரிக்கு போயிட்டு 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வராரு அவன் கல்ல குடிக்கிறாண்டோ வீட்டுக்காரம்மா என்ன காலை தூக்கினே அடிக்கிறாண்டோ ஆமாண்டா இத போதல ஆமா அது மட்டும் தானே அம்மா எப்பா அவன் கோட்டர குடிக்கிறாண்டோ செவுத்துக்கு என்ன குனி வச்சு அடிக்கிறாண்டோ ஏதோ கோவத்துல கூட அப்படி கொஞ்சம் எது தப்பா பண்ணிட்டுக்கலாம் ஆமா எப்பா அதனால அவனும் சாகணும் எப்பா அப்படியானும் சாகணும் ஆமா மாமியா மாமனார் மூத்தார் ஆம்படியா எல்லாம் சாகணும் யாரு தான் நீ நல்லா இருக்கணும் எப்பா நாலு பாடி நெல்லெடுத்தேன் எப்பா
அடிக்கிறதுக்கா நல்லா பெரிய டெலிவரி ஆயிருக்கு. மகுநாடுக்கு இந்த டம்ளர் தான் டீ குடிக்கிறது. எப்பா என்னமா பண்ண? எப்பா காலு படி நெல் எடுத்தியா காளியம்மா பொங்கல் இட்டியா முன்னாடிக்கிற கொள்ளு வாங்கிக்கிற மொளமாலையே கண்ணாட்டு மாடி மேல கண்ணாட்டு மலை மேல கண்டு ஆமா மனுஷனுக்கு கொள்வாயின்னு மொளமால கண்டு. எப்பா காலு படி நெல் எடுத்தியா காளியம்மா பொங்கல் இட்டியா காளியம்மா தாயாரு கள்ள புருஷம் நல்லாக்கினா கேளுங்கம்மா ஆபடியா தாகணுமா மெட்டக்காரன் நல்லா கழுத நீ பிறந்தப்ப உனக்கு என்ன புத்தி சொல்லி அனுப்ப தாலி கட்டி கொடுத்தப்ப கன்யா காளியம்மா ஒரு பெண் பிள்ளையா பிறந்தா 2 வீட்டு பேர் எடுக்கணும் முதல் பிறந்த வீட்டு பேர் எடுக்கணும் ரெண்டாவது புகுந்த வீட்டு பேர் எடுக்கணும். நான் 2 வீட்டு பேர் தான் எடுக்க சொல்லிக்கிறேன். நீ சொன்னது 2 வீட்டு பேரு அப்பம் பேரு நடுவீதிக்கு வரணும்னு அப்ப சொன்னதை விட ஒரு வீடு 3 வீட்டு பேரை எடுத்துனுங்க. எப்பா காளியம்மா நான் 2 வீட்டு பேர் எடுக்க சொன்னேன். பிறந்தது அப்ப வீட்டு பேரு புகுந்தது புருஷ வீட்டு பேரு 2 தான் எடுக்க சொன்னேன். நீ இன்னொரு வீட்டு பேர் எடுத்துக்கிற. 3வது வீட்டு பேர் என்னடாது? அதான் மெட்டக்கார மூடு. அப்பதானே 10 பேர் நடுவீதிக்கு வரும். எப்பா என்ன எப்படி எல்லாம் கட்டி கொடுத்த? எப்பா ராவணே வளர்த்தேன் அம்மா. எப்பா அட கல்ல சரியாட்டோ என்ன வளர்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்பா எப்படி கொடுத்த? எப்பா எப்படா கொடுத்த? போன புதுசீல போன நேரத்துல அப்பா எப்பா போன புதுசீல யாரா சொன்னது? பழைய சீல எப்பா இதுல நான் கல்யாணம் பண்ணி போன புதுசுல ஆமா புதுசீல ஞான இது பழைய சீல. அப்படி சொல்ற போது சேர்த்துக்கிறது. நான் போன புதுசீல புதுசட்டியில போட்டு வச்சா அத பொடலா பொரியலா பொறிக்காரன் பொறுக்கி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு புது ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஆம்பளை மட்டும் போயிட்டு உடனே அந்த பிள்ளை கொள்ளக்காட்டு போறதுக்கு வழி தெரியாது. கூட்டு போலாம் ஒன்னும் தப்பு தெரியாது. தெரியாத தரமா போனாங்களா அது தப்பு ஆயிரும். அதனால நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற. வாழ்ந்த புதுசீல அந்த வாசலில போட்டு வச்சா அத வாழாக்கா பொரியலன்னா நம்ம மத்தாலக்காரன் வாரி அப்படி அடிக்கிறார். இதெல்லாம் போனா போட்டோம். ஒரு ஆசை கட்டி கொடுத்தது அப்பமுட்டுக்கு வந்ததா கிடையாது. நானும் மக வீட்டுக்கு வந்ததா கிடையாது. இப்ப வாய் வருமா வந்துக்கிறேமா நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன். வாய் வகுருமா வந்துக்கிறேம்மா நான் என்ன செய்யலாம்னு கோழி எடுத்து பூரிச்சு விடுறா. கோழி மானா பூரி மானா கோழித்தான் ஒண்ணு நம்ம கிட்ட நேரா அடுத்து ஒரு போறேன். வள்ளிக்கிழங்கும் வாழைப்பழம் வாங்கி வர வள்ளிக்கிழங்கு வேணாம் உனக்கு வாழைப்பழமும் எனக்கு வேணாம். பிடிக்கல. நம்ம 10 பவுன்ல நெக்லஸ் பண்ணி போடுறேன்டா. நெக்லஸ் மானா எனக்கு நெட்டு மானா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை எடுத்துக்கிட்டோம். பட்டு மானா எனக்கு கொட்டு மானா. நான் எது கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு விருப்பம் கிடையாது. நான் யாரு? அப்பா. நீ யாரு? நான் மக. நான் யாருக்கு கொடுக்குறேன்? மகளுக்கு. நீ யாருக்கிட்ட கேட்கற? அப்பங்கிட்ட. நான் எந்த பொருள் எடுத்தாலும் நான் சொல்ற பொருள் மேல உனக்கு விருப்பம் கிடையாது. நீ எந்த பொருள் மேல ஆசைப்பட்டாலும் சரி, ஏன்னா மாசமாக்குற பிள்ளை ஆசைப்படுறது வாங்கி கொடுக்கணும். நீ எந்த பொருள் கேட்டாலும் சத்தியமா நான் வாங்கி தரேன்டா. சத்தியமா வாங்கி தரேன். எப்பா நீ நான் பிள்ளைக்கு தானே வாங்கி தரேன். ஏழுமா எப்பா எப்பா கேட்கறதுக்கு வெக்கமா அப்பங்கிட்ட கேட்கறதுக்கு என்னடா? இது இப்ப லோட் ஆயிடுச்சு. அப்பா இது லோட் ஆகி இறங்கணும் ஒண்ணு உனக்கு பேர் வைக்கிற மாதிரியா மாதிரி லோடு கொடுத்துருப்பா ஒண்ணு.
பாப்பா பானா வாழ்ந்த கல்வி பாப்பா ஒரு பொண்ணு வேணா பறந்து பாப்பா அப்படி பேசக்கூடாது. ஓ பாப்பான்னு கூப்பிடக்கூடாது. பாப்பா உங்களுக்கு கை கூடம்மா கை கொடுக்கும் கண்டார ஓடி காரி முடிஞ்ச தேவடியா பையன் எப்படி செய்யா யாரா காய்ச்சாங்களா கண்டார ஓடிங்களா பாப்பான்ற போய் போய் கை கை ஊத்தட்டா உங்களுக்கு. ஏய் கண்டார ஓடினா உனக்கு அவ்வளவு கேவலமா யாரா பேச பின்ன கண்டா ஓடி நீ கேக்குற நீ யாரா நீ அண்ணா தம்பியா மாமல மச்சானா யார் சொந்தமா மாமா யாரு கேக்குறா இந்த பாரு எந்த ஒரு பையனா நீ கண்டார ஓலின்றது தவறான வார்த்தை கிடையாது. நல்ல வார்த்தை மாதிரி பாரு சொல்லி பாரு ஒவ்வொரு பொம்பளைக்கிட்ட சொல்லி கண்டார ஓடி சொல்லி போச்சுனா உடம்பு கட்ட செருப்பு தான் வரும் தேவடியா பையன். பாப்பா காட்டு பாப்பி ஏன் விளக்கு சொல்லிடுறேன். என்ன விளக்கம் கண்டார ஓலிக்கு விளக்கம் சொல்ற பாருங்க. இந்த பாருங்க கீழே பாரு எது இது பேரு கண்டம். இதுக்கு பேரு ஆமா கண்டம். கண்டம் நீ போட்டுக்கிற பாரு இது பேரு ஆரம். ஆரம் கண்டம் ஆரம் மேல ஒலி கண்டாரம் ஒலி கண்டம் ஆரம் ஒளி கண்டாரம் ஒலி அப்படிலாம் வந்த உடனே ஆமா. என்னை பார்த்து ஆமா ஆமா சொல்றேன். பாட்டி கட்டி செடி கொஞ்சம் கட்டியா சீமான பெத்து எடுத்த சின்ன பொண்ணு நடைய செடிக்கு செடி கொஞ்சம் இல்லாமா அண்ணன் பொண்ணு நடைய என்ன பண்றாங்க இப்படி நீங்க ஒரு எலும்பு தெரியாக்கா பூரா கறி என்ன தின்றான்னு தெரியல ஒவ்வொரு மூட்டை பூசை ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை பூசை 1500 ரூபாய் 2000 ரூபாய் விற்குது போட்டுக்கிறதுல ஒரு நாள் ஓசனா குளிச்சுட்டு போயிடுவாங்க சீக்கிரம் ஆமா எடுத்து ஒட்டி முடிஞ்சவங்களா கண்ணாடி வைக்க அவங்க போட்டு அப்படியே இல்லாது என்னக்குதுன்ற கொஞ்சம் குட்டி எடுத்து கொடாமல் போடு நானும் வந்தாமல் பாக்குறாங்க வராங்க கொஞ்சம் போட்டா எடுக்கிறாங்க இதுல குட்டி எடுக்கிறாங்க என்ன பாட்டு பண்ணப்ப என்னடா பாட்டு பாடுவாங்க எல்லாத்துக்கு வந்தாங்க தெரியுமா எல்லாத்துக்கு வந்தாங்க அவங்க என்ன பண்றாங்க ஏன் சுத்தி முத்தி பாக்குறாங்க சுத்தடிக்கா காக்குறாங்க யாரு அப்படி ஏன் மச்சான் என்னை இப்படி பாக்குற ஏமாந்த பொண்ணு என்ன என்னென்னமோ கேக்குற ஏன் மச்சான் என்னை இப்படி பாக்குற என்ன வந்து
இல்ல ஒரு பொம்பளைனா அவளுக்கு கேவலம் எடுக்கலாம் எல்லாம் பொண்ணு முப்பையா வயிறு வாங்கி பாரு ஒரே சரி கீழ் தும்னதுமா எங்கயாவது மெலிசாக்கிட்ட பாத்தியா ஏமாச்சா அப்படி பாக்குற ஏமாந்த பொண்ணு ஏதாவது கேட்கறாரு அப்படியா ஒரு பொண்ணை பார்த்தா ஒழுங்கா பேசணும் அக்கா அம்மா தங்கச்சி ரசனையா பாக்கண்டா செல்லமா கூப்பிடணும் உங்களை வந்து ரசனையா பார்க்கணும் ஒரு ரசன்யா அப்பா கொஞ்சம் பார்த்து வரணும் பார்த்து ஏய் பதில பதில வாங்கி தரவா கண்ணே அப்படி இருந்தாலும் இந்த தெய்வம் போன்ற சீத்தமை கண்ணே சபையாடி வருகிற போது யாரம்மா தூரம்மா சந்தவா இதுக்காக வந்திருக்கிறேன் ஆமா கேட்டியா நீ சொன்னியா சபையாடி வருகிற போது கண்ணே யாருங்க எனக்கு முன்பதாக வந்தாரே ராஜாதி ஆண்டவர் அவருடைய மனைவி லட்சுமி அப்படி இருந்தாலும் நான் வந்த காரணம் ஏங்க மண் அவர் வரும் ஏய் அப்புறமா அப்படியே